இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தராம் நிற்பதால் அசைந்திடான். பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தராம் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றேன், ஏகி பறந்திடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே. ஜெய கம்பீரமே உனக்குண்டே, சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே. ஜெய கம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதா வீட்டில் ஜொலிக்குதே. நேர்த்தியான இடங்களில் உண்ட நித்திய பங்கு கிடைத்திடுமே. நேர்த்தியான இடங்களில் உண்ட நித்திய பங்கு கிடைத்திடுமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல்,
கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஆமென். நம்ம எல்லோரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், அதாவது கூடவே இருந்து நம்மை காத்தவர் இம்மட்டும் இனிமேலும் காப்பார். தேவன் உங்களை எத்தனை முறை காப்பாற்றிருக்காருன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. எத்தனை முறை உங்களுக்கு உதவி செய்திருக்காருன்னு நினச்சி பாருங்க. எத்தனை முறை உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டுருக்கிறார் நினச்சி பாருங்க. எத்தனை முறை உங்களுக்கு ஒரு ஆலோசனையை தந்திருக்கிறார். எத்தனை முறை மற்றவர்கள் கண்ணில் தயவை தந்திருக்கிறார். எத்தனை முறை உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கார். கொஞ்சம் நினச்சி பாருங்க. நினைக்கும் போது என்ன வருது? நன்றி இருதயத்தில் வருது. நன்றி உள்ள இருதயமாக ஆயிடுது. நன்றி எழும்புறது மட்டும் கிடையாது, நன்றி சொல்லுதல் அதோட கூட விசுவாசமும் எழும்புது. என் வருங்காலமும் நல்லா இருக்கும். ஏன்? இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் என்ன காப்பார். விசுவாசம் எழும்புதா? இன்றைக்கு தேவனை துதிக்கும் போது ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு, விசுவாசத்தோடு, பெரிய நம்பிக்கையோடு துதிப்போம். கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. இது வரைக்கும் தேவன் உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறார், இனிமேலும் கண்டிப்பாக நிச்சயமாக செய்வார். உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். எப்படி சொல்லலாம்? இது வரைக்கும் காத்திருக்கிறார், இது வரைக்கும் உதவி செஞ்சிருக்கிறார், இனிமேலும் உதவி செய்வார். ஆகவே அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நாம் தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். கைகளை தட்டுவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவாயே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவாயே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவாயே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவாயே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ரட்சிப்பை ஈந்தார், ரட்சிப்பை ஈந்தார், கிருபையை பொழிந்தார், கிருபையை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார், நிறைவேற்றி முடித்தார். கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீர், நீயும் கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவாயே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவாயே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுத்தார், கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், வேதனையை மாற்றினார், வியாதியை விளக்கினார், வியாதியை விளக்கினார். கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீர், நீயும் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவாயே.
என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதித்தார், எதிரி அடங்கினார், இயேசுவை ஜெயித்தார், ராஜரீகம் செய்கிறார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதித்தார், எதிரி அடங்கினார், இயேசுவை ஜெயித்தார், ராஜரீகம் செய்கிறார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர், நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கரங்களை தட்டி இயேசுவை துதிப்போம். இயேசு ஜெயித்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஜெயித்தார். அப்படின்னா நமக்கும் ஜெயம் நிச்சயம். அவருக்குள்ளாக அவர் மூலமாய் நாமும் ஜெயிக்க முடியும், நிச்சயமா ஜெயிப்போம். இன்றைக்கு நம்ம அவருடைய சிலுவை மரணத்தை எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு கொள்ள போகிறோம். ஆகவே அவர் சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை சாபங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார். நாம் இன்னைக்கு பாவத்தை சுமக்க தேவையில்லை, சாபத்தை சுமக்க தேவையில்லை. அதுக்கு ப்ரூஃப் எது? அவர் இன்னி சுமக்கலை. ஒரு நாள் சுமந்தார் சிலுவையில், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் சுமக்கவில்லை, பாவத்தையும் சாபத்தையும் சுமக்கவில்லை. இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், ராஜரீகம் செய்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் அந்த உயிர் தெழுந்த இயேசுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுக்குள்ளே இருக்கிறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? அப்போ நீங்கள் அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை அவருக்குள்ளே தான் பார்க்குறார். நாமும் அப்படி தான் எண்ணணும் நம்மளை. நான் இயேசுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், உயிர் தெழுந்த ராஜரீகம் செய்கிற அந்த கிறிஸ்துவுக்குள் நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடையது என்னுடையதாக இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய ஜெயம் எனக்கு சொந்தம் இன்னைக்கு. ஆகவே சிலுவை மரணத்தை எண்ணி பாருங்கள், உயிர் தெழுதலை எண்ணி பாருங்கள், அது நமக்கு கொண்டு வந்து தருகிற ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். அதை எண்ணி பார்த்து நாம் இயேசுவை துதிப்போம், ஆராதிப்போம். அன்பு கூர்வே இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்மநேசரே, நீர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் உம் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவேனும் நாமம் அதை நான். எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க
ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம். கல்வாரி மேட்டின் மீதே விலையேந்தி என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவே உம் நாமமதை நான். எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. என் இதயம் ஆத்மா சொல்லுவோம். என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம். கல்வாரி மேட்டின் மீதே விலையேந்தி என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவே உம் நாமமதை நான். எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. ஓ என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம். கல்வாரி மேட்டின் மீதே விலையேந்தி என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவே உம் நாமமதை நாடும். எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. ஓ எங்களுடைய உள்ளம் நன்றி மிகுந்து பொங்குகிறது ஆண்டவரே. ஆண்டவரை துதிக்கிறோம், வணங்குகிறோம், நம்ம அவரை ஆராதிப்போம், இயேசுவை புகழுவோம், இயேசுவை ஸ்தோத்தரிப்போம், இயேசுவை ஆராதிப்போம், இயேசுவை உயர்த்துவோம். எண்ணி பார்ப்போம் நமக்காக செய்து முடித்தவைகளை எண்ணி பார்ப்போம். அவருடைய அன்பு நிமித்தமாய் தான் சிலுவைக்கு போனார், ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுபட்டு மரித்தார். எவ்வளவாய் அன்பு கூறுறார் நம்மை. ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவர். இந்த வேளையில் உம்முடைய அன்பை குறித்த ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு ஃப்ரெஷ் ரெவலேஷன் ஆண்டவரை நீர் தருவீராக. நீர் எங்களை அன்பு கூறுகிறீர். இதை காட்டிலும் ஒரு பெரிய சத்தியம் இந்த உலகத்திலே இல்லை. நீர் எங்களை அன்பு கூறுகிறீர். நாங்கள் இன்றைக்கு என்ற பிரச்சனையில் இருந்தாலும் இதுதான் அதற்கு பதில். இயேசு எங்களை அன்பு கூறுகிறார், ஆகவே சரி செய்வார், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவார் எங்களை. அதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிறோம், சிலுவையை நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உமக்கென்று இன்னும் அதிகமாக அர்ப்பணிக்க நீர் உதவி செய்வீராக. உடைய வழிகளில் நடக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய சிலுவையை நம்பும்படி நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் அங்கே எங்களுக்காக செய்து முடித்தவைகளை ஆண்டவரே நாங்கள் திரும்ப நினைவு கூறும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை நம்பும்படி நீர் எங்களுக்கு ஏவுவீராக ஆண்டவரே. இந்த வேளையிலும் உடைய ஆவியானவரை வரவேற்கிறோம். இந்த இடத்தில் எங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆவியானவர் வந்து எங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. இந்த கம்யூனியனில் நாங்கள் பங்கு கொள்ளும்போது அது அர்த்தமுள்ள விதத்தில் பங்கு கொள்ளும்படி, அர்த்தமுள்ள விதத்தில், வல்லமையுள்ள விதத்தில், விசுவாசத்தோடு அதை அனுசரிக்கும்படி நீர் எங்களுக்கு உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவுவாராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நீர் எங்களுக்கு உதவுவீராக. வார்த்தையை விளங்கி கொள்ளும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி ஏற்ற ஒரு இருதயம், மனதையும் நீர் தருவீராக ஆண்டவரே. மீதி வேலையை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரலாம்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லி. ஆகையினாலே அந்த பந்தியிலே நாம் பங்கெடுக்கிறோம். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு உண்டு பண்ணி வைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த காலவேளையிலே நினைத்து நாம் அதில் பங்கெடுக்கிறோம். கர்த்தர் நமக்கு பாராட்டின அன்பு மகா பெரியது. இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேறொரு மார்க்கம் இல்லை, வேறொருவரும் இல்லை. அவரை இல்லாமல் வேறொரு தேவனில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஆக்கினை தீர்ப்பையும் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மை ரட்சித்தார். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் அவர் சுமந்து கொண்டார். சுமந்து கொண்டது மாத்திரமல்ல, நமக்கு தேவன் விடுதலையை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார், அவருடைய சமாதானத்தை தந்திருக்கிறார், நரக ஆக்கினிலிருந்து விடுவித்திருக்கிறார், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவித்திருக்கிறார். தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டிலிருந்து வரக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். தன் குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? இந்த காலவேளையில் எண்ணி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை, கல்வாரி சிலுவிலே நமக்கு உண்டு பண்ணி வைத்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மகத்துவமானவைகள், எவ்வளவு பெரிய காரியங்கள். இவைகளை நாம் அறியாதவர்களாக இருந்தோம். நம்முடைய சாமர்த்தியத்தினாலே நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய கிருபை நம்மை தெரிந்து கொண்டது. நம்மை அழைத்தார், இதற்காக நம்மை அழைத்தார், இலவசமாய் நமக்கு கொடுத்தார். அவருடைய அன்பு மகா பெரியது. இந்த கால வேளையில் அவைகளை எண்ணி ஸ்தோத்திரத்தோடு இந்த பந்தியில் பங்கெடுப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உங்களோட குமாரன் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வாழுகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின அளவற்ற அந்த அன்பை இந்த காலவேளை எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய உள்ளங்களை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம். நீர் நல்ல தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ரட்சிப்புக்காக நீர் எங்களை உலகத்தில் தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக மரித்தீர், உயிர் தெழுந்தீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சுமக்க வேண்டிய தண்டனையை, ஆக்கினை தீர்ப்பை நீர் சுமந்து கொண்டீர். நரக ஆக்கினியை நீர் சுமந்து கொண்டீர். எங்களை விடுவித்திருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பந்தியை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாங்கள் பங்கெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பந்தியை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கண்மணியே உன்னை நேசித்தேன், சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தேன். கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தேன், சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தேன். உள்ளங்கையில் வரைந்தேன், கண்ணுக்குள்ள வைத்தேன். உள்ளங்கையில் வரைந்தேன், கண்ணுக்குள்ள வைத்தேன். கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தேன், சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தேன், ஜீவன் தந்தேன். வலக்கையா தாங்கியே
இடக்கையா தழுவுகிறீ வரக்கையா தாங்கியே இடக்கையா தழுவுகிறீ பாசமானே நேசத்தா பாசமானே நேசரே என் இயேசுவே நேசரே நேசுவே இளமையில் துறந்தீரே முதிர் வயது வாழ வைத்தீ இளவயது உயிர் துறந்தீரே முதிர் வயது மட்டும் வாழ வைத்தீ பாசமானே நேசத்தா பாசமானே நேசரே இயேசுவே நேசரே இயேசுவே கண்ணே கண்மணியே உனை நேசித்தேன் சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தேன் உள்ள கையில் வரைந்தேன் கண்ணுக்குள்ள வைத்தேன் உள்ள கையில் வரைந்தேன் கண்ணுக்குள்ள வைத்தேன் கண்மணியே உனை நேசித்தேன் சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தேன் ஜீவன் தந்தேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரமே இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் கரைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின உம்முடைய அளவற்ற அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் நீர் சிந்திய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். இதற்காக நீங்களை தெரிந்து கொண்டீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்துதிக்கிறோம். உம்முடைய பந்தியிலே பங்கெடுக்க நீர் பாராட்டி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ரத்தம் கல்வாரிலே எங்களுக்காய் சிந்தப்பட்டபடியாலுமே துதிக்கிறோம். உம்முடைய ரத்தம் இன்றைக்கும் எங்களை கழுவி சுத்தமாக்குவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்தம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கல்வாரி சிலுவையிலே நீர் உண்டு பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே.
ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு கூட சுகம் இல்லாதவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, மை ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் குறைவில் இருந்தும் ஆண்டவரே எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சாபங்களை எல்லாம் நீர் ஏற்றிருக்கிறீர், தரித்திரத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வையும் வெற்றியும் நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அதை நினைவு கூறுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. புசித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கர்த்தாவே, அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே பங்கெடுக்க, அதை பெற்றுக்கொள்ள, விசுவாசிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒரு பாடலை பாடும் பொழுது அந்த கப்ஸை ரிட்டர்ன் பண்ணுவோம். வலக்கையா தாங்கியே இடக்கையா தழுவுகிறீ, வலக்கையா தாங்கியே இடக்கையா தழுவுகிறீ, பாசமானே நேசத்தா பாசமானே நேசரே இயேசுவே நேசரே இயேசுவே கண்ணே கண்மணியே உனை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. கண்ணே கண்மணியே உனை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. உள்ளங்கையில் வரைந்தே கண்ணுக்குள்ள வைத்தே, உள்ளங்கையில் வரைந்தே கண்ணுக்குள்ள வைத்தே. கண்மணியே உனை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே, ஜீவன் தந்தே. காணிக்கை நாளை கத்திர ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு இந்த ஆராதனை பங்கெடுத்த நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுது கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் இல்லை MODD அனுப்பலாம். தசமாக காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மகிமையை ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்த தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடியோட கரங்களை உயர்த்துங்கள். சபை செயலர் புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே டிவி நிகழ்ச்சி நேரங்கள், ஆராதனை நேரங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும்பொழுது CD ஸ்டாரில் கொடுத்தால் நம்முடைய போதரர்கள் பேசின 8 செய்திகள் MP3 CD-யும் வெற்றி வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுக்க பெற்று செல்லலாம். 2வது தமிழாரணை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு அருகில் உள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஜாய்ஸ் மேயருடைய கூட்டங்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறோம். அந்த ஜனவரி 20, 21 ஆகிய தேதிகளிலே நடக்கிற கூட்டங்களுக்காக இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட்டுகள் இங்கே இருக்கிறது. இன்னும் சொற்ப டிக்கெட்டுகள் மாத்திரமே உண்டு. அது தேவையானவர்கள் வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு முக்கியமான அறிவிப்பு, வருகிற 23ஆம் தேதி
பாஸ்டர் பில் வின்ஸ்டன் அவர்கள் நம்முடைய ஏஎப்டி சபையில் மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனையில் மட்டும் பேசுகிறார். காலையிலே வழக்கம் போல 3 ஆராதனையில் வழக்கம் போல நடைபெறும். மாலையிலே 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே அவர் பேசுகிறார். அதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்த சில வாரங்களுக்கு நாம் பரிசுத்தத்தில் வளர்வதற்கு நம்மை ஊக்கப்படுத்தும் பலப்படுத்தும் சத்தியங்களை பார்க்க போகிறோம். பரிசுத்தத்தில் வளர்வதுன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லிடுறேன். அர்த்தம் அடிப்படையில் அதனுடைய அர்த்தம் வந்து இயேசுவை போல மாறிக்கிட்டே வர்றது. இயேசுவை போல மாறிக்கிட்டே வருகிறது. அது அப்படி புரிஞ்சுக்கிறது முக்கியம். ஏன்னா சில பேர் பரிசுத்தம் வேறு விதமாக எடுத்துக்கிறாங்க பாருங்கள். பரிசுத்தம் பேசுவாங்க, அது ரொம்ப வலியுறுத்துவாங்க. ஆனால் அவங்க எந்த பரிசுத்தத்தை சொல்கிறாங்கன்னா, நான் ஏதோ சில பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யலை, பரிசுத்தமாக வாழ்கிறேன், எல்லா ரூலையும் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஆனால் சில நேரம் அந்த மாதிரி ஆட்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தத்தை வலியுறுத்துறவங்க, ரொம்ப அந்த ரூல்ஸை நான் சிகரெட் குடிக்கல, இந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்யல, ஆகவே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், மற்றவங்களை கண்டெம் பண்ணுறவங்க, மற்றவங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவங்க, நீங்கள் பரிசுத்தமாக இல்லை நான் தான் பரிசுத்தமாக இருக்கேன், இந்த மாதிரி சொல்கிற ஆட்கள், இந்த ரூலையே பார்த்துட்டு இருக்க ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவங்க சில பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு இரக்கம் பார்க்க முடியாது, ஒரு அன்பு பார்க்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? சில சபையெல்லாம் பரிசுத்தம் வாங்க, ஒரு பாவி உள்ளே வந்தான்னா அவனை கரிச்சு கொட்டிடுவாங்க. அவனுக்கு ஒரு அன்பு காமிப்போம், அவனை வரவேற்போம். அப்படி இல்லை, அவங்க வேறு பரிசுத்தத்தை சொல்கிறாங்க. நான் எந்த பரிசுத்தத்தை சொல்கிறேன்? இயேசுவை போல பரிசுத்தம். இயேசுவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். அவர் எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணுவார், எந்த பாவையும் செய்ய மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் அன்பும் செலுத்துவார். அவர் வந்து மன்னிக்கவும் செய்வார். அந்த மாதிரி பரிசுத்தத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். அந்த மாதிரி பரிசுத்தத்தை தான் வேதம் போதிக்கிறது. அந்த மாதிரி பரிசுத்தத்தில் நாம் வளரணும்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். சில வசனங்களை பார்ப்போம். 1 யோவான் 3:2-3 நீங்கள் திருப்ப தேவையில்ல, இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். அவர் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அதாவது இயேசுவை சொல்லுது. இயேசு சுத்தமாக இருக்கிறது போல் நாம் வந்து நம்மையே சுத்திகரித்து கொள்ளணுமா? இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 11:1 பவுல் சொல்கிறார் பாருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகளாய் இருங்கள். பவுல் என்ன சொல்கிறார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், நீ என்ன பின்பற்று. அதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றலாம். அதான் பாயிண்ட்டு. எபேசியர் 5:1-2 கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து பண்ணது போல் நீ பண்ணு, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல் நீ செய். திரும்ப திரும்ப அநேக வசனத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாயிண்ட் என்ன? நாம் எல்லாருமே பரிசுத்தத்தில் வளரணும். பரிசுத்தத்தில் வளரணும்னா இயேசுவை போல் மாறிக்கிட்டே வரணும். நம்ம எல்லாருமே வளரணும். ஒத்துப்பீங்களா? நம்ம எல்லாருமே we all need to grow. நம்ம எல்லாருமே பரிசுத்தத்தில் வளர வேண்டும். ஒருவேளை சில பேர் இல்லை நான் வளர தேவையில்லை, நான் ஏற்கனவே பரிசுத்தத்தின் உச்சகட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு யோசித்தாங்கன்னா இந்த போதனை அவர்களுக்கு கிடையாது. மன்னிக்கவும், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த போதனை எல்லாருக்கும் தான். அந்த மாதிரி நினைக்கிறவங்க முதல்ல தப்பாக நினைக்கிறாங்க. வழக்கமாக ஒன்றும் தெரியாதவங்க தான் எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில ஆளுங்க PhD படிச்சிருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும்னு. ஆனால் இன்னொருத்தனை பார்க்கணும் 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலாக இருப்பான், அவன் வந்து எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி திமிரா உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க. அதாவது என்ன சொல்ல வரேன், நான் வளரவே தேவையில்லை, நான் உச்சகட்டத்துக்கு வந்தாச்சு, எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, பரிசுத்தத்தில் வளர தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் மலை பிரசங்கத்தை போய் வாசித்து பாருங்கள், அதை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். ஒரு முழு வாரம் அதை மட்டும் தியானிங்க, தெரிஞ்சிடும் எவ்வளோ வளர வேண்டியதுன்னு. எல்லாருமே வளர வேண்டும். நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கிறோம். சிலவங்க அட்வான்ஸ்டாக இருக்காங்க, சிலவங்க பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வளர வேண்டும். அது மட்டும் இல்லை, நாம் முக்கால்வாசி பேர் வளர விரும்புகிறோம். விருப்பம் இருக்கா உங்களுக்கு? பரிசுத்தத்தில் நான் வளரணும்னு விருப்பம் இருக்கா? சில பேருக்கு நான் இந்த பெருமைன்ற பாவத்தை மேற்கொள்ளணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும். சில பேருக்கு நான் இந்த இச்சையோட சம்மந்தப்பட்ட பாவங்களை மேற்கொள்ளணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும். இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளணும், இப்போ மேற்கொள்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமாய். சில பேருக்கு நான் இன்னும் அதிகமாய் இன்னும் சிறந்த விதத்தில் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி விருப்பங்கள். சில பேருக்கு நான் இன்னும் அன்பு கூற வேண்டும், நம்ம அன்புன்ற போதனையில் பார்த்த காரியங்கள்லாம் இன்னும் நான் கடைபிடிக்க வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும் அதை அப்படின்ற விருப்பம் இருக்கா? அது நல்ல விருப்பம்.
விருப்பம் மட்டும் கிடையாது. நான் நினைக்கிறேன் நம்மில் நிறைய பேர் அந்த விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு முயற்சியிலையும் இறங்குறோன்னு நினைக்கிறேன். முயற்சி எடுக்கிறீங்களா? பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீர்களா? நான் நினைக்கிறேன் நிறைய பேர் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முயற்சி எடுக்கிற நேரத்தில் சில நேரம் என்ன ஆகிடுது, ஆனால் ஒரு தேக்க நிலைக்கு வந்துடும் பாருங்கள், தேங்கி விடுகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க we grow and then hit a wall, we stagnate sometimes. அதாவது ஸ்டாக்னேட்னா தேங்கி விடுகிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவமாக இருக்கலாம், குறிப்பிட்ட பலவீனமாக இருக்கலாம், குறிப்பிட்ட சோதனையாக இருக்கலாம், அதில் அப்படியே சிக்கிட்டு அதை மேற்கொள்ள முடியாமல் சில நேரம் தவிக்கிறோம். சில பேர் சொல்கிறேன், எப்படி அந்த நிலையை தாண்டி போகிறது, அந்த தேங்கின அந்த நிலையை தாண்டி எப்படி போகிறது, எப்படி தொடர்ந்து வளர்றது, எப்படி நல்லா வளர்றது, எப்படி இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்தில் வளர்றது. இதுக்கு சில வெவ்வேறு ஜனங்க வெவ்வேறு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எப்படி வளர்றதுன்னு வரும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேங்கிட்டா அதை உடைக்கிறதுக்கு, அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த சுட்டெரிப்பு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு. சுட்டெரிப்பு கூட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுட்டெரிப்பு கூட்டம்னு வச்சு நாங்கள் வர சொல்லுவாங்க. அங்கே வந்தீங்கன்னா உங்கள் பாவங்கள்லாம் சுத்திகரிக்கப்படும். அது மட்டும் இல்லை, சுட்டெரிக்கப்படும். அதாவது அந்த ஆசையை எடுத்துருவோம். நீ வா, இச்சையில் கஷ்டப்படுறியா, இங்கே வா, அந்த இச்சைகள்லாம் ஆவியின் அக்கினினால் சுட்டரிச்சிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. வாலிபர் கூட்டங்கள்லாம் இந்த மாதிரி நடக்குது நிறையா பாருங்கள். யூத்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா போகிறாங்க, நல்ல ஒரு நோக்கம் தான், நல்ல ஒரு எண்ணம் தான் இது. ஆனால் அந்த சுட்டரிப்பு கூட்டத்தில் ஜனங்க கலந்து கொள்கிறாங்க. அதில் சுட்டரிச்ச மாதிரி ஆகிடுது, ஏதோ ஒரு அனுபவம் வருது, ஒரு நல்ல ஃபீலிங் வருது. அதுக்கப்புறம் போன பிறகு கொஞ்ச நாள் உண்மையிலே சுட்டரிக்கப்பட்டதுன்னு யோசித்துக்கலாம். ஆனால் திடீர்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எங்கேருந்தோ திரும்ப உயிரோடு எழும்பின மாதிரி அது திரும்ப உயிரோட அப்புறம் இன்னொரு சுட்டரிப்பு கூட்டத்துக்கு, அதாவது சுட்டரிப்பு கூட்டம்லேருந்து இன்னொரு சுட்டரிப்பு கூட்டத்துக்கு போய் இந்த மாதிரி. இது பெஸ்ட் மெத்தடே கிடையாது பாருங்கள். வளர்கிறதுக்கு இது பெஸ்ட் மெத்தடாக இருக்க முடியாது பாருங்கள். வேறு சில பேர் வேறு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அது என்ன மெத்தடுனா, மிரட்டுற மெத்தடு, பயமூத்துற மெத்தடு. அதாவது பிரசங்கியாரங்கள் இதை பண்ணுவாங்க பாருங்கள். அவங்க ஜனங்க வளரணும்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள பயமூர்த்தி வளர வச்சிடலான்னு யோசிக்கிறாங்க. அதாவது நீ திருந்தலைன்னா கர்த்தர் உன்னை அடிப்பார், நீ இன்னும் பரிசுத்தமாக வாழலைன்னா கர்த்தர் உன்னை அடிப்பார் அப்படின்னு மிரட்டுறது, பயமூத்துறது. அவங்களுக்கு என்னன்னா, நல்லா பயமூத்திட்டா அவன் அடுத்த வாட்டி கொஞ்சம் பயப்படுவான். செய்யும் போது அந்த பயம் இருக்கும், ஆனால் அதில் முன்னேறிடுவான்ற மாதிரி ஒரு எண்ணம் பாருங்கள். ஆனால் அதுவும் பெஸ்ட் மெத்தட் கிடையாது, ரொம்ப வேலை செய்கிற மாதிரி தெரியல. அதுக்கு ப்ரூஃப் என்ன தெரியுமா, மிரட்டல் கம்மியாகவே ஆக மாட்டேங்குது, குறைய மாட்டேங்குது மிரட்டல். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைகளில் நாடு முழுக்க மிரட்டல் அதிகமாக தான் போயிட்டுருக்கே, பயமூத்துறது அதிகமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, கம்மியாக பண்ண மாட்டாங்க. ஏன், அந்த ஜனங்க அந்த பயமூத்துதலுக்கு அவ்வளோ பண்ணிடுற மாதிரி தெரியல. உண்மைதான், பாவத்திலேயே வாழ்ந்தா வேதம் சொல்லுது நம்ம அதை ஏற்ற பலனை அனுபவிப்போம், தண்டனை அது அனுபவிப்போம் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கு வெறும் பயமூத்தி அது வந்துடாது பாருங்கள். அது பெஸ்ட் மெத்தடே கிடையாது. வேறு சில பேர் வேறு மெத்தட்லாம் யூஸ் பண்ணுற பாருங்க, ட்ரை ஹார்டர் மெத்தடு. இது என்னன்னா, நீ முயற்சி எடுத்தது பத்தாது, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடு. இதுவும் கரெக்டு தான் ஒரு விதத்தில். நம்ம எப்போவுமே நம்ம எடுக்கிற முயற்சி பத்தாது தான், நம்ம எப்போவுமே கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துடுறோம். இன்னும் கொஞ்சம் எடுத்தா, இன்னும் கொஞ்சம் முயற்சியில் இறங்கினா நிச்சயமாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம்னு நம்புகிறேன். ஆனால் நம்ம முயற்சிக்கு பின்னாடி வேற ஒன்று இருக்க வேணாமா? நம்ம முயற்சிக்கு மேலாக அதுக்கு பின்னாடி தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், தேவனுடைய பலன் இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம முயற்சியெல்லாம் வீணாக போயிடும் பாருங்கள். ஆகவே இந்த மாதிரி வேறு வேறு மெத்தட் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது பெஸ்ட் மெத்தட் எது? நம்ம பரிசுத்தத்தில் வளரணும்னா எது பெஸ்ட் மெத்தட்? நான் சொல்கிறேன் பாருங்கள் எது பெஸ்ட் மெத்தட்னு. நாம் பரிசுத்தத்தில் வளரணுன்றதற்காக தேவன் ஏற்கனவே சில காரியங்களை செய்து முடித்திருக்கிறார், அதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் பரிசுத்தத்தில் வளரணுன்றதற்காக தேவன் சில காரியங்களை ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அதை கவனிக்கும் போது, அதை படிக்கும் போது, அதை கற்றுக்கொள்ளும் போது, அதை நினைவு கூறும் போது, அதை தியானிக்கும் போது நாம் பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக ஆகிடும். அதாவது பாருங்கள், எத்தனை பேருக்கு தெரியும், நம்முடைய அத்தனை தேவைகளுக்கும் தேவன் ஏற்கனவே சிலுவை மூலமாக பதிலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்புகிறீர்களா? சிலுவையில் ஒரு பெரிய வேலையை செய்தார் இயேசு, ஏதோ ஒன்றை செய்து முடித்தார். அதாவது நம்முடைய அத்தனை தேவைகளுக்கான பதில் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும்.
முக்கியமான வசனம் பாருங்கள். இந்த தேவை பரிசுத்தத்தில் வளர்றது முக்கியமான தேவையா? முக்கியமான தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. இந்த தேவைக்கு தேவன் எதுவும் செஞ்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக செய்திருப்பார். பார்ப்போம். முக்கியமான வசனம் 2 பேதுரு 1:3 திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தது மன்றி. அந்த வார்த்தைகளை அந்த எல்லோவில் இருக்கிற வார்த்தைகள், ஜீவனும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். தேவ பக்தின்னு வருது பாருங்க. தேவ பக்தினா பரிசுத்தமோடு சம்மந்தப்பட்டது. பரிசுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு, ஜீவனுக்கும் பரிசுத்தத்தில் வளர்றதுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறான்னு போய் கண்டுபிடிக்கணும், அதை கவனிக்க வேண்டும் பாருங்கள். அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஏன்னா அதுதான் நம்ம வளர செய்யக்கூடிய பெஸ்ட்டு மெத்தடு பாருங்கள். ஆகவே கவனிப்போம், என்ன செய்திருக்கிறார் தேவன். இந்த ஏரியாவில் நம்ம வளரணுன்றதற்காக என்ன செய்து முடித்திருக்கிறார்? நிறைய காரியங்கள் செய்து முடித்திருக்கிறார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெறும் ஒன்றே ஒன்று. அது என்னவென்றால், நீங்கள் பைபிள் எடுத்து இந்த பரிசுத்தம் அப்படின்ற சப்ஜெக்டில் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சீக்கிரமாக பிடிச்சிருவீங்க. அது என்னன்னா, சில பேர் பிடிக்க மாட்டுறாங்க, ஆனால் பிடிக்கணும். அது என்னன்னா, தேவன் நம்மை ஏற்கனவே பரிசுத்தம் ஆக்கியிருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை தான் நீ கவனிக்க போகிறோம் பாருங்க. தேவன் நம்மை ஏற்கனவே பரிசுத்தமாக ஆக்கியிருக்கிறார். இப்படி வரும் பாருங்க வார்த்தை. அநேக இடத்துல புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள் அப்படின்னு வரும். பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை வரும். ஏற்கனவே முடிந்த ஒரு காரியமாக சொல்லப்படுகிறது. வாசிப்போம். எபிரேயர் 10:10 முக்கியமான வசனம். 10:10 இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப தெளிவாக சொல்லி பாருங்க, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். முடிஞ்சது, ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. இன்னொரு வசனம், அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தில் சிலுவை மூலமாக இது நடந்ததுன்னு வந்துடுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே இது நடந்து, ஏற்கனவே பரிசுத்தமாகி இருக்கிறோம். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 6:11 1 கொரிந்தியர் 6:11 முக்கியமான வசனம், திருப்பிக் கொள்ளலாம். 6:11 1 கொரிந்தியர். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய்? இது முந்தின 2 வசனம் வாசித்தீங்கன்னா புரியும். பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் கவனிங்க அடுத்தது, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். 3 காரியம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறார். என்ன முடிஞ்சிருக்கு? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள்னு வருது பாருங்க. முடிஞ்சது, ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. யார் இதை நமக்கு செய்தா? யார் நம்மை கழுவினார்? யார் நம்மை பரிசுத்தமாக்கினது? யார் நம்மை நீதிமான்கள் ஆக்கினது? தேவன். அந்த வசனத்திலே சொல்லுது பாருங்க, தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஆகவே ஏற்கனவே இது முடிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டோம். தேவன் தான் இதை செய்து முடிச்சிட்டார். ஏதோ ஒரு விதத்தில் செய்து முடிச்சிட்டார். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி. 1 கொரிந்தியர் 6:11. ஏன்னா நாம் பண்ணுறது தான் பவுலும் செய்ய முயற்சி செய்கிறார். அதாவது நாம் என்ன பண்ணுறோம்? பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்காக சில சத்தியங்களை பார்க்குறோம். கரெக்டாக? பவுல் இங்கே அதை தான் பண்ணுறார். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கொரிந்திய ஜனங்களுக்கு பவுல் எந்த நோக்கத்தோடு எழுதுகிறாரு? இவங்களை பரிசுத்தத்தில் வளரும்படி செய்கிறதுக்காகவே எழுதுகிறார். இந்த அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம 11ஆம் வசனத்தை வாசித்தோம். கொஞ்சம் இது பிறகு போய் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் தான் சொல்கிறாரு, உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்குது. இதை வச்சு நீ என்ன வேணால் செஞ்சுக்க முடியாது. இது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அது மட்டும் இல்லை, 13ஆம் வசனத்தில் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். அதாவது வயிறு வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. வயிறுக்கு வேறு நோக்கம்லாம் கூட இருக்குது தெரியுமான்றாரு. உன் சரீரத்தை வச்சு நீ வெறும் சாப்பிட்டு தூங்கிட்டு வேலையை போயிட்டு நீ என்னென்ன வேணுமோ செஞ்சுக்க மட்டும்
முடியாது. இந்த சரீரம் உன்னுடையது அல்ல. அப்படியே சொல்றாரு இந்த இந்த அதிகாரத்தில். இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்குது, தேவனுக்கு சொந்தமானது. 20ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதாவது நீ பரிசுத்தத்தில் பெட்டர் ஆகணும் அப்படின்றாரு. இதே அதிகாரத்தில் தான் சொல்றாரு, வேசித்தனத்தில் ஈடுபடாதன்னு கொரிந்த சபைக்கு சொல்றாரு பாருங்க. கொரிந்த சபை வந்து இந்த ஒரு மாதிரி ரொம்ப மோசமான பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த சபையில் அநேக விசுவாசிகள், ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் மத்தியில் மிக மோசமான விசுவாசிகள்னு சொல்லலாம். சில விசுவாசிகள் கொரிந்த சபையில் அவங்க பண்ணிகிட்டு இருந்த அந்த பாவங்கள்லாம் பவுல் சொல்கிறாரு, கண்டிக்கிறார் பாருங்கள். இந்த இந்த நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எப்படி அவங்கள இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும்னு விரும்புகிறாரு, அவங்க வளரணும் மாறணும்னு விரும்புகிறாரு. இதை எப்படி பண்ணுறான்றதை கவனிங்க பாருங்கள். அவர் மிரட்டுறது மூலமாக பண்ணல. மிரட்டி இருக்கலாம், இங்கே பாரு நீ இது மாதிரி திருந்தலைன்னா அவ்வளோதான், கதை கந்தல், உன்னை ஒரே இதில் முடிச்சு கட்டிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி பண்ணல அவர். இல்லைன்னா நீ ஒரு சுட்டரிப்பு கூட்டத்துக்கு போ, அல்லது சுட்டரிப்பு அனுபவத்துக்காக ஜபி அப்படின்னு பண்ணல அவர் பாருங்கள். அப்படி அந்த மெத்தட் யூஸ் பண்ணல. அல்லது நீ வெறும் கஷ்டப்பட்டு இன்னும் முயற்சி செய், ட்ரை ஹார்டர், அந்த மாதிரி சொல்ல. அவர் என்ன சொல்கிறார், அவருடைய மெத்தடை கவனிங்க. இவங்க வளரணும், இவங்க திருந்தணும், இவங்க இப்போ இருக்கிற நிலையை காட்டிலும் இன்னும் முன்னேற வேண்டும். ஆனால் எப்படி பவுல் அதை பண்ணுகிறார், அந்த மெத்தடை கவனிங்க. என்ன மெத்தடு அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், ரிமெம்பர், ஏதோ ஒன்றை நினைவு கூற வேண்டும். என்ன நினைவு கூற வேண்டும்? உனக்கு ஏற்கனவே என்ன நடந்திருக்கு என்பதை நினைவு கூறு. உனக்கு ஏதோ ஒன்று ஏற்கனவே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? நீங்கள் கழுவப்பட்டீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு சொல்கிறாரு. அதாவது இவங்க இப்போ முன்னேற வேண்டும், இவங்க இனிமேல் தான் முன்னேறணும். அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? நீ கழுவப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அப்படின்றாரு. தேவன் உன்னை இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். தேவனுடைய ஆவி இதெல்லாம் உனக்குள்ளாக செய்திருக்கிறார். அப்போ பவுலனுடைய மெத்தட் என்னது? ஏற்கனவே நடந்ததை போதிச்சு அதை நினைவு காட்டி அதன் மூலமாய் வளர செய்கிறது. அந்த மெத்தடை தான் நாமளும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே என்ன நடந்தது, பரிசுத்தத்தில் நாம் வளர்கிறதுக்காக தேவன் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறார் தேவன், அதை பார்ப்போம். என்ன செய்திருக்கிறாருன்னா, இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டது. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நாம் பார்க்க போகிறது வெறும் அந்த பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், அவ்வளோதான். நாம் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டோம். தேவன் நம்ம ஏற்கனவே பரிசுத்தமாக்கினார், ஆக்கி முடிச்சிட்டார். இதனுடைய அர்த்தம் என்னது? இதனுடைய அர்த்தம் என்னது? இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் நாம் இந்த பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கு அது உதவியாய் இருக்கும் பாருங்கள். இதனுடைய அர்த்தம் என்னது? இந்த மெசேஜினுடைய குறிக்கோளை இன்றைக்கி இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வது தான். ஆகவே ஆரம்பிப்போம். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் சாங்டிஃபிகேஷன் வாங்க ஆங்கிலத்தில். பாருங்கள், வேதத்தில் சில வசனங்கள் நாம் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லுது, பாஸ்ட் சாங்டிஃபிகேஷன். சில வசனங்கள் நாம் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி வசனங்கள் வாசிக்கல நான். வேறு சில வசனங்கள் இருக்குது, அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சாங்டிஃபிகேஷன், தொடர்ச்சியாய் இப்பொழுது படிப்படியாய் நடந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமாக்கப்படுதல். அப்புறம் வேறு சில வசனங்கள் இருக்குது, இயேசு திரும்ப வரும்போது வருங்காலத்தில் ஒரு நாள் நம்ம பூரணமாய் பரிசுத்தப்படுவோம், ஆக்கப்படுவோம் அப்படின்னும் சில வசனங்கள் இருக்குது. அது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சாங்டிஃபிகேஷன். இவ்விதமாய் 3 விதமான சாங்டிஃபிகேஷன் இருக்குது, 3 விதமான பரிசுத்தமாக்கப்படுதல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னது? பாஸ்ட் சாங்டிஃபிகேஷன். எல்லாரும் சொல்லுங்கள், பாஸ்ட், கடந்த கால பரிசுத்தமாக்கப்படுதல். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இதை பார்க்குறோம்? இதை பார்த்தா தான், இதை புரிந்து கொண்டால்தான் இந்த காலத்தில் நாம் இப்போ வாழுகிற இந்த வாழ்க்கையில் நாம் பரிசுத்தத்தில் வளர முடியும். பாஸ்ட் சாங்டிஃபிகேஷன் வில் ஹெல்ப் அஸ் grow in present sanctification. சரி, நம்ம பார்ப்போம் இதுக்கு அர்த்தம் என்ன. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? முதல்ல இப்படி ஆரம்பிப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடுறேன், ஓகேயா? என்ன அர்த்தம் இல்லை? நம்பர் 1, இதுக்கு வந்து நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்ற அர்த்தம் இல்லை. நல்லா கவனிங்க, நீதிமான்களாக்கப்பட்டீர்களுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டீர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம சபையில் நம்ம அதிகமாக நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்ற போதனையை
கேட்டிருக்கிறோம். ஆனால் இது அதே இது கிடையாது. சில பேர் அதே இதுன்னு எடுத்துக்குவாங்க பாருங்கள். இதுவும் அதுவும் ஒன்று. பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமான்களாக்கப்பட்டேன் கிடையாது. ரெண்டும் சேமு கிடையாது. ரெண்டும் சேம்னா எதுக்கு வேறு வேறு வார்த்தையால் சொல்லப்படணும் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:11 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். வேதம் வந்து எந்த வார்த்தையும் சும்மா வேஸ்ட்டாக பயன்படுத்துறது கிடையாது. ஒரே அர்த்தம் இன்னொரு வார்த்தை போட்டுக்கலாம் அப்படி கிடையாது. சும்மா ஒரு மூணா சொல்லலாம். சில பிரசங்கர் மூணு பாயிண்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பவுல் வந்து 3 சொல்லலாம். கழுவப்பட்டீர், பரிசுத்தமாக்கப்பட்டீர், நீதிமானாக்கப்பட்டீர் அப்படியே சொல்கிறார் கிடையாது. எல்லாத்துக்கும் தனித்தனி அர்த்தம் உண்டு. எல்லாமே ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் தனித்தனி அர்த்தம் உண்டு. இந்த மெசேஜ் போக போக நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பரிசுத்தமாக்கப்படுதல் வந்து வேறு, நீதிமான்களாக்கப்படுதல் வேறு. ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோன்றது வேறு அர்த்தம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோன்றது கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தம். பாருங்கள், சிலுவை மூலமாக தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். நம்மை கழுவி இருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், நம்மை மற்ற இடங்களில் ஒப்புரவாக்கி இருக்கிறார். வேறு என்னென்னமோ வரும் பாருங்கள். இது எல்லாமே சிலுவையை குறிக்குது. இது எல்லாத்தையும் ஒரு மல்டி சைடட், ஒரு இந்த ப்ரிசம்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு வந்து எல்லா சைடையும் பார்க்கணும். அப்போ தான் அது ஃபுல் மகிமையை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே என்ன சொல்கிறேன், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்களுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டீர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. போக போக பார்ப்போம் அது என்ன வித்தியாசம்னு. ரெண்டாவது, இது என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, இதுக்கு அந்த பாரம்பரிய அர்த்தம் இல்லை. அதாவது பாரம்பரியமாக பரிசுத்தமாக்கப்படுதல்னு வரும்போது நாம் ஒரு விதமாக புரிஞ்சுக்கொள்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோன்னா, ஹோலினஸ் இன் காண்டக்ட் அண்ட் கேரக்டர். டு மேக் ஹோலினா அதை யூஸ்வலாக எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோம், ஹோலினஸ் இன் காண்டக்ட் அண்ட் கேரக்டர். அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல்னா எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோன்னா, நடத்தையிலையும் குணத்திலையும் பரிசுத்தமாக்கப்படுதல். வழக்கமாக அப்படி தானே புரிஞ்சுக்கொள்கிறோம். நான் இப்போ அவன் பரிசுத்தமாயிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அவன் நடத்தை மாறிடுச்சு, அவனுடைய நடக்கை முன்னேறிடுச்சு, அவனுடைய குணம் மாறிடுச்சு, அந்த விதத்தில் எடுத்துக்கொள்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுதல்னா நடத்தையில் ஒரு மாற்றம் பரிசுத்தமாக்கப்படுதல், குணத்தில் ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல், ஒரு தூய்மை, அப்படி எடுத்துக்கிறோம். வழக்கமாக இப்படி தான் அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த அர்த்தம் இதுக்கு பொருந்தாது, இதுக்கு மேட்ச் ஆகாது. இந்த பாஸ்ட் சாங்டிஃபிகேஷனுக்கு அந்த அர்த்தம் மேட்ச் ஆகாது, பொருந்தாது பாருங்கள். இதுக்கு இந்த 1 கொரிந்தியர் 6:11 உதாரணம். இங்கே கொரிந்த சபைக்கு எழுதுகிறாரு, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அவங்களுடைய நடத்தையை சொல்கிறாரு, அவங்களுடைய காண்டக்டையாக சொல்கிறாரு, அவங்களுடைய கேரக்டரையாக சொல்கிறாரு. உங்கள் குணத்தில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறாரு பவுல். நிச்சயமாக கிடையாது. அவங்க நடத்தையும் சரி, அவங்களுடைய குணமும் சரி ரொம்ப கேடுகட்ட நிலையில் இருக்குது. அவங்க அந்த கேடுகட்ட நிலையில் இருக்கும்போது சொல்கிறாரு, நீ ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டீர். அப்போ நிச்சயமாக அது நடத்தையை குறிக்கல, அவங்களுடைய அந்த குணத்தை குறிக்கல, அவங்க செயலை குறிக்கல, அவங்க எண்ணத்தை குறிக்கல. நம்ம வழக்கமாக பரிசுத்தமாக்கப்படுதல்னு நினச்சிக்குவோம் பாருங்கள், அதெல்லாம் குறிக்கலை. இது வேற என்னமோ அர்த்தம். வேதத்தில் அநேக இடத்துல இந்த பாரம்பரிய அர்த்தம் மேட்ச் ஆகாது. பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நிறைய இடத்துல இது மேட்ச் ஆகாது. நிறைய இடத்துல பரிசுத்தமாக்கப்படுதல்னு வரும்போது மேட்ச் ஆகாது. இன்னும் கேட்டால் நான் காமிக்கிறேன் பாருங்கள் சில உதாரணங்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த நம்ம வழக்கமாக வச்சுருக்க இந்த அர்த்தம் பொருந்தாது, மேட்ச் ஆகாது, பத்தாது, வேலைக்கு ஆகாதுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் பொருட்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. பார்த்துருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் வீடுகள், வயல்வெளிகள், வாசஸ்தலம், அதில் இருக்கிற பொருட்கள். வாசிப்போம் ஒரு உதாரணம் வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். பின்பு மோசே அபிஷேக ஸ்தலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி. எதை பரிசுத்தப்படுத்தினார்? வாசஸ்தலம், அதில் உள்ள யாவற்றையும். அப்படின்னா அதில் இருக்க பாத்திரம் அதெல்லாம் கூட பரிசுத்தப்படுத்தினாராம். நான் கேட்குறேன், அந்த பாத்திரம் வந்து நடத்தையிலையும் குணத்திலையும் முன்னேறிடுச்சா? புரியுதா உங்களுக்கு? அந்த அர்த்தம் வந்து மேட்சே ஆகாது. அந்த பாத்திரம் பரிசுத்தமாக ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது நடத்தையிலையும் குணத்திலையும் முன்னேறிடுச்சு, பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், தூய்மை ஆயிடுச்சுன்னு கிடையாது. அந்த அர்த்தம் இங்கே பொருந்தாது, மேட்ச் ஆகாது. பாருங்கள், முன்னே வேறு சில உதாரணங்கள் காமிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இடங்கள், காலங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டன. இடங்கள், காலங்கள், அதாவது சீனாய் மலை உதாரணத்துக்கு, வசனம்லாம் சொல்கிறதுக்கு நேரம் நீங்கள் வேணுன்றவங்க பார்த்து நோட் பண்ணிக்கலாம். யூபிலி வருஷம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு.
அப்படியே வருது வேதத்தில், யூபிலி வருஷத்தை பரிசுத்தப்படுத்து. அப்புறம் ஓய்வு நாள், தேவனே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நாள் நடத்தையில் குணத்தில் மாறிடுச்சா? அப்படி பாருங்க, அது மேட்சே ஆகாது அந்த அர்த்தம். இதோ காட்டிலும் சுவாரஸ்யமான உதாரணம் வந்து இயேசுவே பரிசுத்தமாக்கப்பட்டார்னு வேதம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில். இயேசு பரிசுத்தமாக்கப்பட்டாராம். வாசிப்போம், யோவான் 10:36. யோவான் 10:36 பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் அப்படின்னு வருது, இயேசுவை குறித்து சொல்லுகிறது. இன்னொரு வசனம் இன்னும் தெளிவாக வருது பாருங்க, யோவான் 17:19. இயேசு பேசுகிறார் இங்க, நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு சொல்றாரு, நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசு வந்து முன்ன வந்து நடத்தையிலையும் குணத்திலையும் ரொம்ப பரிசுத்தமாக இல்லை, இப்போ அவர் பரிசுத்தமாக்கிட்ட பிறகு பரிசுத்த நடத்தையிலையும் குணத்திலையும் முன்னேறிட்டார்னு அர்த்தமா? கிடையாது. அவருக்கு முன்னேற்றம் தேவையே கிடையாது. அவர் ஆரம்பத்திலேருந்து பர்ஃபெக்டாக இருந்தவர் பாருங்க, பரிசுத்தத்தில் பர்ஃபெக்டாக இருந்தவர். அப்போது அவருடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தை அது குறிக்கவில்லை, அவருடைய குணத்தில் ஒரு மாற்றத்தை குறிக்கவில்லை. அவன் நம்ம வழக்கமாக பரிசுத்தமாக்கப்படுதல்னு யோசிப்பது இங்கே பொருந்தாது, இங்கே மேட்ச் ஆகாது பாருங்க. வேற அர்த்தம் இருக்குது, அதை கவனிக்க வேண்டும். அதை கவனிப்போம். இப்போது என்னதான் அர்த்தம்? வேதத்தில் ஏற்கனவே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வருதுல்ல, அந்த வசனங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட நம்ம நடத்தையை அது குறிக்கல, அது நம்முடைய குணத்தை குறிக்கல, நம்முடைய எண்ணத்தை குறிக்கல, நம்முடைய அதெல்லாம் குறிக்கல. வேறு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, எந்த பைபிள் டிக்ஷனரி எடுத்து பாருங்கள், எபிரேய மொழி டிக்ஷனரி அல்லது கிரேக்க மொழி டிக்ஷனரி, பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற வார்த்தையை எடுத்து பாருங்கள், என்ன அர்த்தம் போட்டிருக்கான்னு பாருங்கள். எபிரேய மொழியில் கடாஷ், டு மேக் ஹோலி. கிரேக்க மொழியில் ஹகியாட்சோ, டு மேக் ஹோலி, பரிசுத்தமாக்கப்படுதல். இந்த வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் போட்டிருக்கான்னு பாருங்கள். இது ஒன்றும் ரகசியமான அர்த்தம் இல்லை, நான் சொல்கிறது அப்பட்டமாக போட்டிருக்கு டிக்ஷனரியில், அப்படியே எழுதியிருக்கு. பிரதானமாய் கொடுக்கப்படுகிற அர்த்தம், முக்கியமாய் கொடுக்கப்படுகிற அர்த்தம், மற்ற அர்த்தங்களை காட்டிலும் இன்னும் வலியுறுத்தி சொல்லப்படுகிற அர்த்தம் இது. நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னன்னு. பரிசுத்தமாக்கப்படுதல்னா பிரித்தெடுப்புதல், பிரித்தெடுத்தல், ஒரு விசேஷித்த நோக்கத்துக்காக பிரித்து எடுக்கிறது, விசேஷித்த நோக்கத்துக்காக பிரித்து எடுக்கிறது. மற்ற அர்த்தங்கள்லாம் இருக்குது, ஆனால் இதுதான் பிரதானமான அர்த்தம். நம்முடைய சப்ஜெக்ட் மேட்டருக்கு இதுதான் பொருந்தும். ஆகவே இதை தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கிறோம் பாருங்கள். ஒரு விசேஷித்த நோக்கத்துக்காக பிரித்தெடுப்பது தான் பரிசுத்தமாக்கப்படுதல். பைபிளில் முக்காவாசி இந்த அர்த்தம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய நோக்கங்களுக்காக பிரித்தெடுப்பது. ரொம்ப சிம்பிள், தேவனுடைய நோக்கங்களுக்காக பிரித்தெடுப்பது. ஸோ ஒரு பொருளை பிரித்தெடுக்கலாம், ஒரு நபரையும் பிரித்து எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தலாம். என்ன அர்த்தம்? அந்த பாத்திரத்தை இனிமேல் தேவனுடைய நோக்கங்களுக்காக நீங்கள் பிரித்து எடுக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாத்திரம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இன்னிலிருந்து வெறும் வாசஸ்தலத்தில் மட்டும் பயன்படும்னு மோசே அங்கே அந்த பரிசுத்தப்படுத்தல் மூலமாய் சொல்லுகிறார் பாருங்க. ஒரு நபர் ஆசாரியன் தேவனுடைய நோக்கங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்டான் பழைய ஏற்பாட்டில். அல்லது நம்ம பார்த்த சில வசனங்களை இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். நீங்கள் பார்த்தோம்ல, ஓய்வு நாள், ஓய்வு நாளை பிரித்தெடுக்கிறது தான் என்ன அர்த்தம்? அதனுடைய நடத்தையோ குணத்தை, அதுக்கு ஒன்றும் நடத்தையும் இல்லை குணமும் இல்லை பாருங்கள். என்ன அர்த்தம்? ஓய்வு நாள் மற்ற நாளை போல் இருக்காது, இதை பிரித்து எடுக்கணும், இதை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் பாருங்கள். அல்லது இயேசு சொல்கிறார்ல, நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்னையே பிரித்து எடுக்கிறேன். அந்த வசனத்தில் வாசித்தீங்கன்னா உங்களுக்காகன்னு சொல்கிறார். ஃபார் யோர் சேக் ஐ சாங்டிஃபை மை செல்ஃப். உனக்காக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன், அதாவது உனக்காக என்னையே பிரித்தெடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக நான் என்ன பிரித்தெடுக்கிறேன். எதற்காக? சிலுவைக்கு போகிறதுக்காக என்ன பிரித்தெடுக்கிறேன். அந்த அர்த்தத்தில் தான் வருது யோவான் 17. ஏன்னா அதுக்கப்புறம் சிலுவை வருது. அதாவது என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கிறது, தேவனுக்காக பிரித்தெடுக்கிறது, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கிறது. இதில் ரெண்டு காரியங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று வந்து தேவனுக்கு ஒரு காரியத்தை பிரித்தெடுத்தா
அது தேவனுக்கு சொந்தமாய் விடுகிறது. தேவனுக்கு சொந்தமாய் விடுகிறது. யாத்திராகமம் 13:2. யாத்திராகமம் 13:2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதர்களும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்தறிந்த இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். பரிசுத்தப்படுத்துறதுக்கு அங்கேயே கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அனைத்து முதற் பேர் ஃபர்ஸ்ட் பார்னை பிரித்தெடு, அதாவது பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தப்படுத்தினா அது தேவனுடையதா ஆகிவிடுகிறது, தேவனுக்கு சொந்தமாய் ஆகிவிடுகிறது. இன்னொரு காரியம் இதில், தேவனுக்கென்று பிரித்தெடுத்தால் இனிமே அந்த நபர் தேவனையே சேவிக்க வேண்டும். தேவனுக்கென்று ஒரு நபரை பிரித்து எடுத்தீங்கன்னா அவங்க இனிமேல் தேவனையே, நபரோ பொருளோ, தேவனையே சேவிக்க வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும் அல்லது எக்ஸிஸ்ட் பண்ண வேண்டும். யாத்திராகமம் 30:30. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இங்கேயும் பாருங்கள், பரிசுத்தப்படுத்துவாயாக. நான் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குது? அவனை பிரித்தெடுப்பாயாக. அவனை பிரித்தெடுத்தா ஏன் பிரித்தெடுக்கணும்னு சொல்கிறாரு? எனக்கு அவன் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு. ஆனால் இதிலிருந்து நம்ம இது ஆசாரிய ஊழியத்தை குறிக்கிறது. ஆனால் நம்ம இதிலிருந்து ஒரு பொதுவான ஒரு கோட்பாடையே எடுத்துக்கலாம். அதாவது தேவனுக்கென்று ஒரு நபர் பிரித்தெடுக்கப்பட்டால் அவன் அல்லது அவள் இனிமே தேவனையே சேவிக்க வேண்டும், தேவனுக்கே ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம்னா அந்த பொதுவான அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க, வெறும் மினிஸ்ட்ரி ஊழியம் கிடையாது. பொதுவாக ஊழியம், சேவை, தேவனுக்கென்றே வாழ வேண்டும். ஆகவே 2 காரியங்கள். தேவனுக்கு பிரித்தெடுத்தால் தேவனுக்கு சொந்தமாகி விடுகிறீங்க, அப்புறம் தேவனுக்கே சேவை செய்ய வேண்டும், தேவனுக்கே ஊழியம் செய்ய வேண்டும். இதை இன்னும் கொஞ்சம் சிறந்த விதத்தில் புரிந்து கொள்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த உதாரணத்தை நீங்கள் கரெக்டாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை கரெக்டாக புரிஞ்சுக்குவீங்க இந்த சத்தியத்தை. என்ன உதாரணம்னா, குழந்தை பிரதிஷ்டை. நம்ம சபையில் பண்ணுறோம்ல, நிறைய குழந்தை பிரதிஷ்டை செய்கிறவங்க, அதுதான் இதுக்கு சரியான உதாரணம். ஏன்னா எக்ஸாக்டாக அங்கே நடக்கிறது தான் இங்கே நடக்குது. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? பிரித்தெடுத்தல். குழந்தை பிரதிஷ்டையில் அதுதான் நடக்குது பாருங்க. குழந்தை பிரதிஷ்டை சில நேரம் நம்ம லேசாக எண்ணி விடுகிறோம். அதாவது அது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா, அப்போ சபைக்கு போய் பிள்ளைய முதல்ல பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டையின் ஜபத்தில் தான் கடைசியில் பேரை வைக்கணும். அப்புறம் மத்தியானம் எல்லாரையும் சாப்பாடு கூப்பிடணும், பிரியாணியை போடணும், கொண்டாடணும். அது ஒரு ட்ரெடிஷன், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பிரதிஷ்டைன்றது ஒரு ட்ரெடிஷன், ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி. ஆனால் சில பேர் அதை அதனுடைய ஆழமான அர்த்தத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. ஒரு பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும் போது அங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப சீரியஸான விவகாரம் அது. அதனுடைய அர்த்தம் என்னது? அதனுடைய அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன சொல்லுகிறோம்? பெற்றோர்கள் பிள்ளையை பிரதிஷ்டை செய்ய கொண்டு வரும்போது என்ன சொல்கிறார்கள்? நான் இந்த பிள்ளையை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். சேம் தான், பிரித்தெடுக்கிறேன், செட் அப்பார்ட். அதாவது நாம் பார்த்த 2 அர்த்தங்கள் இதில் வந்துடும் பாருங்கள். இந்த பிள்ளை தேவனுக்கே சொந்தம். எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, நான் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். ஆனால் நான் பிரதிஷ்டை செய்கிறது மூலமாக என்ன காமிக்கிறேன்? இந்த பிள்ளை தேவனுக்கு என்ன காட்டிலும் ஃபஸ்ட்டு யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லை, தேவனுக்கு சொந்தம். எனக்கு சொந்தம் இல்லை, தேவனுக்கு சொந்தம். அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளை இனி முதல் வாழ்நாள் வரை தேவனையே சேவிக்கும். அந்த அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆண்டவரே உமக்கே அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற பிரதிஷ்டை செய்கிறோம் தான் சொல்கிறோம் பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே இந்த பிள்ளை உம்மை சேவிக்க வேண்டும், உம்முடைய நோக்கத்தின் திட்டத்தையும் செய்ய வேண்டும், உம்மை பிரியப்படுத்த வேண்டும் அப்படின்ற அர்த்தம் அதில் இருக்குப்பாங்க. இந்த பிள்ளை உலகத்தை பிரியப்படுத்துறதுக்குன்னு வாழக்கூடாது. இன்னும் கேட்டால் வெறும் என்னை பிரியப்படுத்தி வாழக்கூடாது. அப்பா அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பிரதிஷ்டையில். அதெல்லாம் இருக்குது, சொல்லாமலே இதெல்லாம் நடக்குது அங்கே. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? நான் சில ஆசைகள்லாம் வச்சுருக்கேன் இந்த பிள்ளையை பற்றி, ஆனால் என்னுடைய ஆசைகளை காட்டிலும் நீர் வைத்திருக்கிறீர், அந்த ஆசைகள் நிறைவேறணும். உம்முடைய சித்தம், இந்த பிள்ளையை பற்றி உம்முடைய சித்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது நிறைவேற வேண்டும். அதற்கு நான் இந்த பிள்ளையை அர்ப்பணிக்கிறேன், இந்த பிள்ளை உமக்காக வாழும் அப்படின்னு நம்ம
பிரதிஷ்டை மூலமாக சொல்லுகிறோம். இவ்வளோ நடக்குது பாருங்கள் பிள்ளை பிரதிஷ்டையில். இவ்வளோ ஆழமான அர்த்தம் அதுக்கு இருக்குது. பிள்ளை பிரதிஷ்டைனா என்னது? தேவனுக்கென்று இந்த குழந்தையை பிரித்தெடுக்கிறது, தேவனுடைய நோக்கங்களுக்கென்று பிரித்தெடுக்கிறது. இப்படி தான் நம்ம இந்த பரிசுத்தமாக்கப்படுதலையும் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம பாஸ்ட் சாங்டிஃபிகேஷன், ஏற்கனவே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோன்னு இருக்குல்ல வேதத்தில், புதிய ஏற்பாட்டில். அது எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? நாம் ஏற்கனவே தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டோம். சரி, போக விளங்கி வைங்க பாருங்க. யார் இந்த பிரதிஷ்டையை செய்தார்? முக்கியமான பாயிண்ட் இது. யார் இந்த பிரதிஷ்டையை செய்தார்? கொஞ்சம் நம்ம உதாரணத்தை கவனிப்போம். இந்த பிள்ளை பிரதிஷ்டையில் யார் பிரதிஷ்டை செய்கிறது? அந்த குழந்தையா பிரதிஷ்டை செய்தது கிடையாது. அந்த குழந்தை ஏதாவது செய்தா பிரதிஷ்டைக்கு? அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்காங்க? ஒன்றுமே கிடையாது. அந்த இன்னும் கேட்டால் அந்த குழந்தை என்ன செய்யுது? பிரதிஷ்டை நேரத்தில் அழுது. சில குழந்தைங்க அந்த மைக்கை பிடிச்சி இழுக்குது. இங்கே ரொம்ப சீரியஸான விவகாரம் நடக்குது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஆனால் அந்த பிள்ளை வந்து என்னன்னே அறியாமல் பாருங்கள் மைக்கை பிடிச்சி அது. அந்த பிள்ளைக்கு இந்த பிரதிஷ்டையில் எந்த பங்கும் கிடையாது. யார் பிரதிஷ்டை செய்கிறது? அந்த பெற்றோர். இது அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய தீர்மானம். அவங்க தான் அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க, அவங்க தான் பிள்ளையை பாஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. பாஸ்டர் கொஞ்சம் உதவி செய்கிறாரு, அந்த ஜெபத்தில் நடத்துகிறாரு. ஆகவே அந்த பிள்ளை ஒன்றுமே செய்யலை, பெற்றோர்கள் தான் மெயினாக செய்கிறார்கள், பாஸ்டர் உதவி செய்கிறாங்க. சரி, நம்முடைய பிரதிஷ்டை, அதாவது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோன்னு வருதுல்ல, நம்ம தேவனுக்காக பிரதிஷ்டை செய்ய பண்ணப்பட்டோம், அதான் அர்த்தம்னு சொல்கிறேன். அதை யார் செஞ்சா? அதை யார் செஞ்சா? எந்த மனுஷனும் கிடையாது, தேவனே செய்தார். தேவன் நம்மை தமக்கென்று பிரதிஷ்டை பண்ணிட்டார், பிரித்தெடுத்துட்டார். நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அர்த்தம் என்னது? தேவனுடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்ன அர்த்தம்? ஆவியானவர் உங்களை தேவனுக்கென்று பிரித்தெடுத்துட்டார், பிரதிஷ்டை பண்ணிட்டார், செய்து முடிச்சிட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னுடைய அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? என்னுடைய மேன்மை விளங்குதா? நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எத்தனை பேருக்கு அந்த குழந்தையாக இருக்கும்போது பிரதிஷ்டை பண்ண அந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரியல. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. சில பேருக்கு இருக்கலாம், சில பேர் வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பேன், ஆனால் அந்த மாதிரி எந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இங்கே விசுவாசியாக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசியாக இன்றைக்கி இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும், தேவன் உங்களை ஏற்கனவே தமக்கென்று பிரதிஷ்டை செய்து முடிச்சிட்டார். இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை உங்களுக்கு நடந்தது, அது தெரியுமா உங்களுக்கு? இந்த கடந்த காலத்தில் முடிந்து போன பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு இதுதான் அர்த்தம். நீங்கள் ஒரு விசுவாசினா தேவன் உங்களை ஏற்கனவே தமக்கென்று பிரதிஷ்டை செய்து முடிச்சிட்டார். நீங்கள் யோசிக்கலாம், எப்போங்க இதெல்லாம் நடந்தது? நான் சொல்கிறேன், எப்போ நடந்ததுன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொல்லலாம், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் ரட்சிக்கப்படும் போது இந்த மாதிரிலாம் நடந்து எனக்கு ஞாபகமே இல்லையே. நான் கேட்குறேன், எந்த பிள்ளைக்கு தன்னுடைய பிரதிஷ்டை ஞாபகம் இருக்குது? எந்த பிள்ளையாக சொல்ல முடியுமா? பிரதிஷ்டை பண்ண நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அது வந்து பாஸ்டர் இப்படி சொன்னார், அப்படி செஞ்சார், நான் மைக்கு இப்படி இழுத்தேன், சொல்ல முடியுமா? பிள்ளைக்கு தெரியவே தெரியாது, பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு தெரியவே தெரியாது. ஞாபகம் இருக்கிறத விடுங்க, தெரியவே தெரியாது. நமக்கு நிறைய பேர் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். இதை நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை பிரதிஷ்டை பண்ணார். அந்த பாருங்க, பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுறோம், 10 வருஷத்துக்கு கழித்து அந்த பிள்ளைக்கு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? உண்மையிலே உனக்கு ஒரு பிரதிஷ்டை நடந்ததுன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அதுக்கு தான் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறோம். என்ன பண்ணுறோம்? பிரதிஷ்டை நடக்கும்போது அப்பா அம்மாலாம் இங்கே வந்து யாராவது கூப்பிட்டு கேமராவை கொடுத்து அவங்கள ஃபோட்டோ எடுக்க சொல்லி அந்த ஃபோட்டோவை பத்திரமா வச்சு அந்த பிள்ளை வளரும் போது காமிக்கிறாங்க, பாரு உன்னுடைய பிரதிஷ்டை நாள் தான் நடந்தது, நீ இந்த சட்டை தான் போட்டுட்டு இருந்தேன், நான் இது தான் போட்டுட்டு இருந்தேன், இந்த பாஸ்டர் தான் உன்னை பிரதிஷ்டை செய்தார், இதெல்லாம் காமிக்கிறோம்ல, ப்ரூஃபு. பிரதிஷ்டை நடந்ததுக்கு
ப்ரூஃப். அந்த மாதிரி நம்முடைய பிரதிஷ்டைக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏதாவது ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோ இல்லை, ஆனால் இது இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. பாருங்க, இங்கே நிறைய ஃபோட்டோ இருக்குது, அதாவது நிறைய படங்கள் இருக்குது, நிறையா வசனங்கள் இருக்குது. நாம் எப்படி இது நமக்கு நடந்தது, எப்படி இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, தேவன் இதை எப்படி செஞ்சார், ரட்சிக்கப்படும் போது இதெல்லாம் எப்படி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. ஏற்கனவே சில வசனங்களை நம்ம வாசித்துட்டோம். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில, திரும்ப சில வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆனால் ப்ரூஃப் இருக்குங்க, பார்ப்போம், ப்ரூஃபை பார்ப்போம். தேவன் செய்துட்டார், இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம சில வசனங்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ரூஃபை காமிக்க போகிறேன் நான். இதை காமிக்கும் போது 2 கேள்விகள் நம்ம மனசில் இருக்கணும். அந்த கேள்விக்கு பதிலை இந்த வசனம் மூலமாக நாம் கண்டுபிடிச்சிருவோம். என்ன கேள்வினா, யார் இந்த பிரதிஷ்டை செய்தது, அதாவது யார் நம்மை பரிசுத்தமாக்கினார். இன்னொரு கேள்வி, எப்போ இது நடந்தது. இதுதான் நமக்கு மெயினான கேள்வி. இதுதான் இதுக்கு பதில் சொல்ல போகிறோம். யார் நம்மை பிரதிஷ்டை செய்தது, யார் நம்மை பரிசுத்தப்படுத்தினது, எப்போ நடந்தது. சுருக்கமாக இதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஷார்ட் ஆன்சர்னு சொல்லுவாங்கள்ல, சுருக்கமாக ஒரே லைனில் பதில் சொல்லுப்பா. ஓகே, ஒரே லைனில் பதில் சொல்கிறேன். யார் செய்தது? தேவன் செய்தார். எல்லோரும் சொல்லுங்கள், தேவன் செய்தார். எப்போ நடந்தது? இதுக்கு எவ்வளோ சுருக்கமாக நான் சொல்ல முடியும்னா இவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட போது இது நடந்து முடிந்தது. எல்லோரும் சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்ட போது நடந்து முடிந்தது. இதுதான் ஷார்ட் ஆன்சர், சுருக்கமான பதில். இப்போ இந்த பதிலை கொஞ்சம் லாங் ஆன்சராக கொடுக்க போகிறேன், டீட்டெயில் ஆன்சர். இதில் கொஞ்சம் விவரங்களோட பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கேள்விகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசனம்லாம் பார்க்கும்போது இந்த கேள்வி மறந்துடக்கூடாது. யார் செய்தா, எப்போ நடந்தது, இதுக்கு பதிலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம். முதல்ல யார் செய்தா. யார் செய்தான்னு யோசிக்கும்போது நம்ம இப்போ தான் சொன்னேன் சுருக்கமாக தேவன் செய்தார்னு. ஆனால் தேவன்னா நாம் எந்த தேவனை வணங்குகிறோம்? திருத்துவ தேவனை வணங்குகிறோம். திருத்துவ தேவன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒரே தேவன், 3 நபர்கள். நான் காமிக்க போகிறேன். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல்னு வரும்போது நம்ம ஏற்கனவே தேவன் ஆக்கியிருக்கிறான்னு வருது இல்லை. இதில் பிதாவுக்கும் ஒரு பங்கு உண்டு, குமாரனுக்கும் ஒரு பங்கு உண்டு, ஆவியானவருக்கும் ஒரு பங்கு உண்டு. எல்லாருமே இதில் இதற்கு முயற்சி எடுத்து இதை செய்தார்கள். முதல்ல பார்ப்போம். பிதாவானவர் அவருடைய பங்கு என்னதென்று பார்ப்போம். பிதாவானவர் என்ன செய்தார்? பிதாவானவர் தான் சித்தம் கொண்டார். பிதாவானவர் என்ன செய்தார்? சித்தம் கொண்டார். எப்போ சித்தம் கொண்டார்? நித்தியத்திலே சித்தம் கொண்டார். நித்தியத்திலே சித்தம் கொண்டார். வாசிப்போம். எபிரேயர் 10:10 முக்கியமான வசனம். நிறையா அந்த வசனத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சித்தத்தின்படி? இதுக்கு முந்தின 2-3 வசனங்களை வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். இது பிதாவானவரோட சித்தம். வாசித்து பாருங்கள், நீங்கள் வீட்டில் போய் வேணால் வாசித்து பாருங்கள், இங்கேயே வாசித்து பாருங்கள் டக்குன்னு. பிதாவானவருடைய சித்தத்தின்படி தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது யாருடைய பாருங்கள்? சித்தம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. சித்தம்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஆசையோடு ஆரம்பிக்குது பாருங்கள். சித்தத்துக்கு பின்னாடி ஒரு ஆசை இருக்குது, ஒரு விருப்பம். முதல்ல பிதாவானவர் விருப்பப்பட்டார். என்னன்னு விருப்பப்பட்டார்? நாம் நம்மை பரிசுத்தமாக்கணும்னு விருப்பப்பட்டார். அதாவது நம்மை பிரித்தெடுக்கணும்னு விருப்பப்பட்டார். அதாவது நம்மை பிரதிஷ்டை செய்யணும்னு விருப்பப்பட்டார். அதற்கு ஏற்றவாறு ஒரு திட்டத்தை போட்டார். விருப்பம் திட்டமாக மாறும். அப்புறம் அந்த திட்டம் ஒரு நாள் பிதா முடிவு பண்ணார் பாருங்க. இது நிச்சயமாக நான் இப்படியே செய்வேன்னு தீர்மானம் பண்ணார். இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். சித்தம்னா அந்த தீர்மானத்தை தான் குறிக்குது. ஒரு விருப்பத்தில் ஆரம்பித்து அந்த திட்டத்துக்கு போய் ஒரு தீர்மானத்தில் முடியுதுல, அதை தான் சித்தம்னு வேதம் சொல்லுகிறது. பிதாவானவர் நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலை சித்தம் கொண்டார். எப்போ சித்தம் கொண்டார்? நித்தியத்திலே. எல்லாரும் சொல்லுங்க, நித்தியத்தில். இந்த வசனத்தில் அப்படி சொல்லப்படல, ஆனால் மற்ற வசனங்கள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். பிதாவினுடைய சித்தம் எப்போ போட்டார்? எல்லா சித்தத்தையும் நித்தியத்திலே போட்டு முடிச்சிட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒன்று லேட்டாக சித்தம் போடுறதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டே நித்தியத்திலே
போட்டு முடிச்சிட்டார். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், இவர்களையே நான் பரிசுத்தப்படுத்துவேன் அப்படின்னு. குமாரனுக்கு என்ன பங்கு? குமாரன் என்ன செய்தார்? இந்த சித்தத்தை குமாரன், பிதாவானவர் போட்ட சித்தத்தை குமாரன் நிறைவேற்றி முடித்தார். சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார். வாசிப்போம் எபிரேயர் 10:10, திரும்ப அதே வசனம். சிலுவையில் பிதாவானவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, எதை குறிக்குது? அது சிலுவை குறிக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே, சிலுவையினாலே, அப்படியே வாசிக்கலாம் நம்ம. சிலுவையினாலே அந்த சித்தம், எந்த சித்தம்? பிதாவினுடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையினாலே பிதாவினுடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது சிலுவையின் மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 13:12. ப்ரூஃப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபோட்டோ காமிச்சிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கேட்கக்கூடாது இது உண்மையிலே ஆச்சான்னு. இப்போ தான் காமிச்சிட்டு இருக்கேன், ஃபோட்டோ பார்ப்போம், கரெக்டாக பார்த்துக்கணும். ஐயோ இது நான் போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக. யார் பரிசுத்தம் செய்தாராம்? இயேசு செய்தாராம். இயேசுக்கு இதில் பங்கு இருக்குது. எப்படி செய்தாராம்? இரத்தத்தினாலே, சொந்த இரத்தத்தினாலே. அந்த வசனத்தில் சிலுவை மூலமான இருக்கு, இந்த வசனத்தில் இரத்தத்தினாலே இருக்கு. அதாவது இயேசுனுடைய பங்கு என்னது? வந்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனே கொடுத்து மரித்து ரத்தம் சிந்துறது தான் இயேசுனுடைய பங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுனுடைய ரத்தத்துக்கும் நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த கனெக்ஷனுக்குள்ளே நான் இன்றைக்கி போக முடியல, நேரம் இல்லை. ஆனால் ஒருவேளை அடுத்த வாரம் அதை பார்ப்போம். பாருங்கள், இயேசுனுடைய, அதாவது நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு பின்னாடி எந்த வல்லமை தெரியுமா இருக்குது? இயேசுனுடைய ரத்தத்தின் வல்லமை. நம்ம எதனால் பரிசுத்தமாக்கப்பட்டோம்னா இயேசுனுடைய ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அது அருமையான ஒரு சத்தியம். பாருங்க, உள்ள போனால் அவ்வளோதான், போயிடும் நேரம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசுனுடைய சிலுவை மரணம் இல்லாமல், அந்த ரத்தம் சிந்தப்படாமல் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க முடியவே முடியாது. அதன் மூலமாக தான் நடந்தது, அதனால தான் நடந்தது. இதுதான் இயேசுடைய பங்கு. அப்போது ஆவியானவருடைய பங்கு. சரி, இயேசு இதுதான் செய்தார். எப்போ செய்தார்? 2 கேள்வி. யார் செய்தா, எப்போ செய்தாங்க? இயேசு இதை செய்தார். எப்போ செய்தார்? சிலுவையில் செய்தார். 2000 வருஷம் முன்னாடி சிலுவையில் செய்தார். ஸோ பிதாவானவர் நித்தியத்தில் சித்தம் கொண்டார் நாம் பரிசுத்தமாக்கப்படணும்னு. இயேசு வந்து இந்த சித்தத்தை சிலுவையில் 2000 வருஷம் முன்னாடி நிறைவேற்றி ரத்தம் சிந்தினார். அதனால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆவியானவர், மூன்றாவது ஆவியானவர் என்ன செய்தார்? ஆவியானவர் பிதாவானவர் சித்தம் கொண்டதை குமாரன் நிறைவேற்றினதை ஆவியானவர் நமக்கு வந்து கிடைக்கும்படி செய்தார். எப்போ செய்தார்? நாம் ரட்சிக்கப்படும் போது, அந்த க்ஷண பொழுதில் செய்தார். ஆவியானவர் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல நமக்குள்ளாக கிரியை செய்தார். பாருங்க, அவர் தான் வந்து உள்ள இதை அந்த அந்த பரிசுத்தமாக்கப்படுதலை ஆக்சுவலாக செஞ்சு கொடுத்தார். கடைசியில் நம்ம ரட்சிக்கப்படும் போது இது நடந்தது. ஆவியானவர் இந்த கடைசி வேலையை நாம் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு, அந்த க்ஷண பொழுதில் ரட்சிக்கப்படும் போது அப்போ நடந்தது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அது நடந்து முடிஞ்சிருச்சு. 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல்னாலே. யாருடைய பரிசுத்தமாக்குதல்? ஆவியானவர். ஆவியானவருக்கு இதில் ஒரு பங்கு உண்டு. அவர் தான் இதை கடைசியில் வந்து நமக்கு உள்ள நடப்பித்து தருகிறார். பாருங்கள், இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 6:11. ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு வர வசனம் தான். அங்கே ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு இங்கே வந்துருது பாருங்கள். இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க, இயேசுவும் ஆவியானவரும். ஆனால் கடைசியில் ஆவியானவர் தான் மென்ஷன் படுகிறார். ஆவியானவர்னால நம்ம கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எப்போ ஆவியானவர் செஞ்சார்? ரட்சிக்கப்படும் போது. ஏன் அப்படி சொல்கிறேன்? ரட்சிக்கப்படும் போது செய்தார். அந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள்லாம் எப்போ நடந்ததுன்னு பாருங்கள். எப்போ நாம் கழுவப்பட்டோம்?
எப்போ நம்ம கழுவப்பட்டோம்? அதாவது இயேசுனுடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவம் நீங்கள் எப்போ கழுவப்பட்டோம்? முதல் முறையாக எப்போ கழுவப்பட்டோம்? ரட்சிக்கப்படும் போது. எப்போ நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம்? நீதிமான்களாக்கப்பட்டோன்னு இருக்குல்ல, எப்போ இது நடந்தது? நம்ம ரட்சிக்கப்படும் போது தான் தேவன் நம்மை நீதிமான் என்று கருதினார். அதுக்கு முன்னாடி நம்ம பாவியாக இருந்தோம். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கும் போது இயேசுனுடைய நீதியை நம்ம மேலே வைத்து நம்மை நீதிமான் என்று தேவன் ஏற்றுக்கொண்டார். கரெக்டாக நீதிமான்கள் ஆக்கினார் நம்மை. ஸோ கழுவப்பட்டது வந்து ரட்சிக்கப்படும் போது, நீதிமான் ஆக்கப்பட்டது வந்து ரட்சிக்கப்படும் போது. அப்போ நான் சொல்கிறேன், நடுவில் இருக்க வார்த்தை மட்டும் வேறு எப்படி வேறு டைமில் நடந்திருக்கும்? சான்ஸே கிடையாது. பரிசுத்தமாக்கப்பட்டீர்களும் ரட்சிக்கப்படும் போது தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம். எப்போ நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீங்க? ரட்சிக்கப்படும் போது. சரியாக சொல்லப்போனால் ரட்சிக்கப்படும் போது இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா நித்தியத்திலே ஆரம்பிச்சிருச்சு. சித்தம் 2000 வருஷம் முன்னாடி அதுக்கு தேவைப்படுகிற ரத்தம் சிந்தப்பட்டது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு. அந்த நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அன்னைக்கு என்னைக்கோ இந்த வேலை உங்கள் இருதயத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சு. அதான் சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு. சரி, ஃபோட்டோவை பார்த்துட்டோம், கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. இதை நம்புகிறீங்களா? நீங்கள் உண்மையிலே இது நடந்து முடிஞ்சிருச்சு நம்புகிறீங்களா? உண்மையிலே உங்களுக்கு நடந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்றது ஒரு காரணமே சொல்ல முடியாது. நீங்கள் எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆனால் சொன்னது போல் அது ஒரு எக்ஸ்கியூஸே. எப்படி குழந்தையாக இருக்கும்போது நம்ம பிரதிஷ்டை பண்ணப்படுகிறோமோ, அதே போல் நம்ம ஆவிக்குரிய குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. மறுபடியும் பிறந்த போது நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லையேங்கன்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லையேங்க எனக்கு. நான் பரிசுத்தமாக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லையே. இன்னும் கேட்டால் நான் வந்து இப்போ வந்து ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இல்லை, நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டேன் அப்படி இப்படின்றீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லையே. ஃபீலிங் ஒரு மேட்ரே கிடையாது. அது ஒரு பொருட்டே. ஏதாவது பிள்ளை சொல்ல முடியுமா, எனக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மாதிரி ஃபீலிங்கே இல்லை? ஃபீலிங் இருக்குதோ இல்லையோ, பிரதிஷ்டை பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஃபீலிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆகவே உங்கள் ஞாபகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, உங்கள் ஃபீலிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டீர்கள். தேவன் உங்களை தமக்கென்று பிரதிஷ்டை பண்ணி முடித்துட்டார். நம்ப ரெடியா? ஏன் இது இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்? ஏன்னா இது உண்மையிலே நடந்திருந்தா, உண்மையிலே தேவன் தான் இதை செய்து முடிச்சிட்டார்னா, இதில் ஒரு பெரிய வல்லமை உண்டு. இதில் ஒரு பெரிய வல்லமை உண்டுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதாவது நம்முடைய பிரதிஷ்டைக்கே வல்லமை இருக்கா இல்லையா? நம்ம இந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுறோம்ல, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கா இல்லையா? இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பேசாமல் பண்ணுறது நிறுத்திடலாம். எதுக்கு பண்ணுறோம்? நம்ம சும்மா சடங்குக்காக பண்ணுறோமா? அதில் உண்மையிலே எந்த வல்லமையும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னா தேவையே கிடையாது. ஆனால் அர்த்தம் இருக்குது, வல்லமை இருக்குது. அதனால தான் அதுக்கு நேரம் எடுத்து பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு தான் நேரம் எடுத்து பாச சொல்கிறாங்க அதனுடைய அர்த்தத்தை கூட. சில பெற்றோர்கள் பார்த்தீங்களா, இப்போ பிள்ளை பிறக்கும் போது ஊழியத்துக்கு என்று பிரதிஷ்டை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? மினிஸ்ட்ரி. நான் கூட குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஊழியத்துக்கு என்று ஒன்று பிரதிஷ்டை பண்ணிட்டேன். நான் யோசித்தது உண்டு, யாரை கேட்டு பண்ணீங்க? சில கேஸ்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுவாங்க பிள்ளைய. அந்த பிள்ளை வளர்ந்து வரும், அப்புறம் அந்த பிள்ளை இந்த மாதிரி தான், யாரை கேட்டு பண்ணீங்கன்னு வேறு திசையில் போயிடும் பாருங்கள். எனக்கு ஊழியமாக வேணாம், இதுவும் வேணாம், நான் வேறு ஏதோ பண்ண போகிறேன்னு போயிடும். போய் ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த அம்மாமார்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை போட்டோம், அவன் திரும்ப வருவான். எப்படி தெரியும்? நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேனே. நான் பிரதிஷ்டை பண்ணதுக்கு எந்த வல்லமையும் இல்லையா? அவன் போட்டோம், அதெல்லாம் செய்யட்டும், ஆனால் திரும்ப வருவான், வந்தே ஆகணும், வேற வழி இல்லை அவனுக்கு. நான் பிரதிஷ்டை பண்ணி முடிச்சிட்டேன், ஊழியத்துக்கு என்று பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னுவாங்க. அதாவது அவங்க 5 நிமிஷம் செஞ்ச அந்த பிரதிஷ்டையில் அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை வல்லமை இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க. நான் கேட்குறேன், நம்முடைய பிரதிஷ்டைக்கு வல்லமை இருக்குன்னா நம்ம அந்த மாதிரியே பார்த்துருக்கேன். சில கேஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரியே நடந்திருக்கு. சிலவங்க வந்து ஊழியத்துக்குன்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டாங்க, ஆனால் ஏதோ போயிட்டு அலைந்து திருந்து என்னென்னதையோ பண்ணி அது ஒரு வழி ஆகி கடைசியில் வந்து இப்போ ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி கேஸ் நடந்திருக்கு எத்தனையோ.
நடந்திருக்கு பாருங்க. அப்போ நம்முடைய பிரதிஷ்டைக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம், இவ்வளோ பெரிய வல்லமை உண்டுனா, உண்மையிலே தேவன் நம்மை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்றால் அதற்கு வல்லமை இல்லையா? இதை காட்டிலும் 1000 மடங்கு பெரிய வல்லமை உண்டு பாருங்க. என்ன வல்லமை? இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கக்கூடிய வல்லமை, இன்றைக்கு நம்மை பரிசுத்தத்தில் வளர செய்யக்கூடிய வல்லமை. இந்த சத்தியம் பாருங்க, ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது நமக்கு. ஹோப், ஊக்கம், ஒரு மோட்டிவேஷனை, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியத்தை தருகிறது. என்ன தைரியம், என்ன நம்பிக்கை? நான் பரிசுத்தமாக வாழ முடியும், வல்லமை இருக்கு. அந்த பிரதிஷ்டையிலே ஒரு வல்லமையை கொடுத்துட்டார், அதுக்குள்ளே வச்சு கொடுத்துட்டார் பாருங்க. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒருவேளை சில பேர் என் சத்தத்தை கேட்குறவங்க, சில பேர் பாவத்தில் சிக்கிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம், அதுலேருந்து வெளியே வராமல் தவிச்சிக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசி என்றால், நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை, இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களானால், உண்மையிலே நீங்கள் விசுவாசி இருந்தால், நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ சிக்கிட்டு இருந்தாலும், எவ்வளோ மாட்டிகிட்டு இருந்தாலும் வெளியே வருவீங்க, நிச்சயமாக வருவீங்க. ஏன்னா தேவன் உங்களை தமக்கென்று பிரதிஷ்டை செஞ்சு முடிச்சிட்டார், பண்ணிட்டார், அவ்வளோதான். அது நடந்தே ஆகணும். வருவீங்க, வருவீங்க. நம்புகிறீர்களா? அப்பேற்பட்ட வல்லமை இதுக்கு இருக்குங்க. இதனால்தான் பவுல் கொரிந்திய சபைக்கு, அந்த கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு? இதை நினைச்சு பாருப்பா, எப்படி இதுலேருந்து வெளில வர்றது, நீ எப்படி முன்னேறதுக்கு வழி என்ன? நீ ஏற்கனவே பட்டீர்கள், முடிஞ்சது கதை. இதை நினைச்சு பாரு, வெளில வந்துருவேன்றாரு. பாருங்க, நாம் எதுவும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லலை, நாம் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பிரதிஷ்டையில் இருக்க வல்லமை நம்மை முயற்சி எடுக்க வைக்கும், விடாது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும். உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நீங்கள் யாராக இருந்தாலும், இவ்வளோ சிக்கிட்டு இருந்தாலும், பாவத்துலேயும் மற்ற காரியங்கள்லையும் உங்களுக்கு நம்பிக்கை இழந்துட வேண்டாம். தேவன் உங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை கொண்டே ஆகணும், மேற்கொள்ளுவீங்க, வேறு வழியே இல்லை. இதில் ஒரு பெரிய வல்லமை இருக்குது பாருங்கள். நம்ம இன்றைக்கி பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கான வல்லமை. தேவன் நம்மை தமக்கென்று பிரதிஷ்டை செய்து முடித்துட்டார். அதை செய்து முடித்ததுனால அதிலிருந்து ஒரு வல்லமை வருது. இன்றைக்கி பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒரு வல்லமை வருது. ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் கிடையாது, தைரியம் மட்டும் கிடையாது. எனக்கு இந்த சத்தியம் ஒரு பெரிய நிச்சயத்தை தருகிறது. நிச்சயம், சர்டன்டி, நிச்சயம். என்ன நிச்சயம்? நான் பரிசுத்தமாக வாழுவேன். ஐ வில் லிவ் ஹோலி. நான் பரிசுத்தத்தில் வளருவேன். ஐ வில் க்ரோ இன் ஹோலினஸ். ஒரு நிச்சயம் வருது பாருங்க, முழு நிச்சயம். எப்படி வருது? எதை வச்சு நான் இதை சொல்கிறேன்? நான் ஏன்னா தேவன் முடிவெடுத்துட்டார், நீங்கள் பரிசுத்தமாக வாழுவீங்கன்னு தேவன் முடிவெடுத்துட்டாருங்க. இந்த பிரதிஷ்டை அப்போ ஜனங்க செய்கிறது என்ன? பெற்றோர், பிள்ளை பிரதிஷ்டை இருக்குல்ல, பெற்றோர் ஒரு முடிவெடுத்து வராங்க. இவ்வளோ ஆழமாக யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் பிரதிஷ்டை பண்ணும்போது இவ்வளோ ஆழமாக யோசிக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் இவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்குது அதில். நம்ம ஒரு முடிவெடுத்து வரோம், நம்ம பிள்ளைய பிரதிஷ்டை பண்ண போகிறோம், தேவனுக்கென்று அர்ப்பணிக்க போகிறோம், இந்த பிள்ளை தேவனுக்காக வாழணும்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரோம். அந்த பிள்ளையை கேட்டால் முடிவு எடுக்கிறோம்? கிடையாது. அதே போல் தேவன் நம்ம கேட்காமலே நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவரே ரட்சியணும், என் பாவங்களை கழுவணும், அவ்வளோதான் சொன்னோம். அவர் என்ன பண்ணார்? சரி, நம்ம கேட்குறதும் பண்ணார், அது கூட சில காரியங்கள்லாம் கழுவினார், பரிசுத்தமாக்குனதும் ஆக்கி விட்டார், நீதிமான்களாகவும் ஆக்கி விட்டார், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம கேட்காமலே செஞ்சிட்டார். நல்ல வேலை கேட்காம செஞ்சார். ஏன்னா சில பேரை கேட்டிருந்தா இல்லை வேணாம் ஆண்டவரேன்னு இருப்பாங்க. நான் இந்த பாவத்தெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக விடுறதுக்கு விரும்பலை, ஃபுல்லாக பரிசுத்தில் வளர விரும்பலை. ஆனால் என்ன பண்ணார்? ஒவ்வொரு விசுவாசியும் கேட்காமலே அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அவருக்கு தெரியும் இதுதான் நமக்கு நல்லது. தேவன், நல்லா கவனிங்க, தேவன் முடிவெடுத்துட்டார். என்ன முடிவு? நீங்கள் அவருக்கென்று வாழுவீர்கள்,
பரிசுத்தமாக வாழுவீர்கள், பரிசுத்தத்தில் வளருவீர்கள்னு முடிவெடுத்து முடிச்சிட்டாரு. அந்த முடிவை யாராவது மாற்ற முடியுமா? யோசித்து பாருங்க கொஞ்சம். உண்மையிலே அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா யாராவது மாற்ற முடியுமா? உண்மையிலே அவர் பிரதிஷ்டை செஞ்சிட்டாருன்னா யாராவது மாற்ற முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முடிவு மட்டும் கிடையாது, காட் டிசைடட், முடிவெடுத்தார். அது மட்டும் இல்லை, காட் டிக்ளேர்டு. அதாவது பிரதிஷ்டைன்றது ஒரு முடிவு, அந்த முடிவை அறிவிக்கிறோம். எல்லாருக்கும் முன்னாடியும் சபையில் வந்து பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும்போது நம்ம முடிவெடுத்ததை எல்லாருக்கும் முன்னாடியும் அறிவிக்கிறோம். என்னென்ன அறிவிக்கிறோம்? இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, இனி முதல் தேவனுக்கென்று வாழும் அப்படின்னு நம்ம அறிவிக்கிறோம் பாருங்கள். பப்ளிக் டெக்ளரேஷன், எல்லாரும் பார்க்குறாங்க நீங்கள் பண்ணுறத. அந்த மாதிரி தேவன் வந்து ஒரு முடிவெடுத்தார். நம்மை பரிசுத்தமாக்கின போது ஒரு முடிவெடுத்தார். இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, எனக்காக வாழும், வாழ்நாள் பூரா எனக்கு வாழும்னு முடிவெடுத்து அதை அறிவித்துட்டார். அந்த பிரதிஷ்டை, பிரித்தெடுத்தல், பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. தேவன் முடிவெடுத்து அறிவித்து விட்டார். நீங்கள் தேவனுக்காக வாழ்வீங்கன்னு அவர் அறிவிச்சிட்டார் பாருங்க. அந்த சத்தம் கேட்குதா உங்களுக்கு? நீ எனக்காக வாழுவ, சத்தம் கேட்குதா உள்ள? சத்தம் கேட்கணுங்க. நீ எனக்காக வாழுவேன்னு என் சத்தம் மட்டும் இல்லை, தேவனுடைய சத்தம் கேட்குதா? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு சொன்ன சத்தம், நீ எனக்காக வாழுவ. அவர் சொல்லிட்டார், அவர் முடிவெடுத்துட்டார். இந்த முடிவை, இந்த அறிவிப்பை யாராவது மாற்ற முடியுமா? யாராவது மாற்ற முடியுமா? நான் சொல்கிறேன், பிசாசானவன் மாற்ற முடியாது. பாவத்தின் ஈர்ப்பு சக்தி மாற்ற முடியாது. இந்த சக்தி எது? இந்த தேவனுடைய முடிவு இருக்குது, அதை காட்டிலும் இது பெருசு. அந்த சக்தியை காட்டிலும் பெருசு அவங்களை இந்த பக்கம் இழுத்துரும், பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடும், அதை மேற்கொள்ள செய்யும் பாருங்க. நம்புகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், நீங்களே நினைச்சீங்கன்னா கூட மாற்ற முடியாது. மன்னிக்கவும். நீங்களே விருப்பப்பட்டா நினைச்சா மாற்ற முடியாது. தேவன் உங்களை உண்மையிலே பிரதிஷ்டை பண்ணிட்டார்னா, உங்களை உண்மையிலே பரிசுத்தம் ஆக்கிட்டார்னா நீங்களே மாற்ற முடியாது. நீங்க முன்னேறி தீர்வீங்க, அவ்வளோதான். உருப்பட்டு தான் ஆகணும். தேவன் முடிவெடுத்தார், இவன் உருப்பட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. என்ன சொல்றாரு? ஜீவன் உருப்பட்டு தான் ஆகணும், அவனுக்கு வேற வழியே. அவனை யார் கேட்டா? உங்களை யார் கேட்டா? யாரும் கேட்கல. நமக்கு என்ன நல்லதுன்னு தேவனுக்கு தெரியும். ஏற்கனவே முடிவெடுத்து அறிவித்துட்டார். நீங்க உருப்பட்டே ஆவீர்கள், வளருவீர்கள், பரிசுத்தமா வாழுவீர்கள். இதை நினைத்து பாருங்க. பவுல் பாருங்க, அதனால தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீ நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இதை நினைவு கூறு. இதை நினைவு கூறும்போது இன்றைக்கு பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு ஒரு வல்லமை உனக்கு கிடைக்கும். எல்லோரும் சொல்லுங்க, நான் தேவனுக்கென்று வாழுவேன், நான் பரிசுத்தமாக வாழுவேன், நான் பரிசுத்தத்தில் வளருவேன். இது நிச்சயம். இது நாம் சொன்னதுனால மட்டும் நிச்சயமா இல்லை. இப்போ நான் உங்களை சொல்ல வச்சேன் பாருங்க, இதெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டார். நாம் சும்மா அக்ரி பண்ணுறோம், அவ்வளோதான். கொஞ்சம் ஒத்துழைச்சா முன்னேறிடுவோம் பாருங்க, வளர்ந்துருவோம். கொஞ்சம் அவரோட ஒத்துழைச்சா நமக்கு வல்லமையோடு நாம் முன்னேறலாம், வளரலாம். எந்திரிப்போம் நாம் தயவுசெய்து. இவ்வளோ செய்திருக்கிறார். நித்தியத்தில் ஆரம்பித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு வர தொடரி இவ்வளோ செய்து முடிச்சிருக்கிறார். அதுக்கப்புறமும் சில காரியங்கள்லாம் செஞ்சுருக்காரு, இன்றைக்கி பார்க்கல அதை. ஆனால் இதை மட்டும் யோசித்து பாருங்கள். இவ்வளோ செய்திருக்கிறார், அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு சுட்டெரிப்பு பண்ணோன்னா எப்படி? இதெல்லாம் கண்டுக்காமல் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை சுட்டெரியும் அப்படின்னா எப்படி? தேவன் என்ன சொல்கிறார்? நான் செஞ்சதை நினச்சிப்பார், அதை நினைவு கூறு.
அதை நினைவு கூர்ந்தாலே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டரிக்கப்படும், நீ வளர்வ அப்படின்னு ஒரு நிச்சயத்தை நமக்கு இன்னைக்கு தருகிறார். இதை நினைத்து பார்த்து நாம் ஒரு சில நிமிடங்கள் எடுத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாம் இதை கேட்கவே இல்லை பாருங்கள். நமக்கு இது அவர் தந்திருக்கவே தேவையில்லை. வெறும் பாவத்தை கழுவி விட்டுருக்கலாம், பரவாயில்ல போராடிக்கப்போ, பாவத்தோடு போராடு அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் கிருபையாக நம்ம பிரித்து எடுத்துட்டார், பிரதிஷ்டை பண்ணி முடிச்சிட்டார். அதன் மூலமாக ஒரு வல்லமையை தந்துட்டார், கிருபையாக செஞ்சார். நன்றி சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, அவர் நம்மை பிரதிஷ்டை பண்ணதுனால நாம் இன்னைக்கு திரும்ப நம்மையே அவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணுவோம். அவர் செய்ததுனால நம்முடைய பிரதிஷ்டையில் வல்லமை இருக்குது. அவர் செய்யலைன்னா நம்முடைய பிரதிஷ்டையில் எந்த வல்லமையும் கிடையாது. ஆனால் அவர் செய்து முடித்ததுனால நாம் இன்னைக்கு ஆண்டவரே நான் உம்மண்டே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. நம்ம பாடணும்ல, என் இதயம், என் என்னுடைய சிந்தை, என் ஆத்துமா உமக்கு சொந்தம். அது மட்டும் இல்லை, வேறு எதெல்லாம் சேர்த்துக்கோங்க. என்னுடைய சரீரம், என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம் உமக்கு சொந்தம். நான் செய்கிறது எல்லாமே ஆண்டவரே உமக்கு சொந்தம். என்னை முழுமையாக அர்ப்பணிக்க நீர் எனக்கு உதவும் என்று நாம் அவர் அண்டை நம்மையே இன்னைக்கு அர்ப்பணிப்போம். நன்றி சொல்லுவோம், அர்ப்பணிப்போம். ஒரு சில நிமிடங்கள் எடுத்து நீங்களே சொல்லிக்கோங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை பெரிது. பாவிகளாக இருக்கும் போது, உமக்கு எதிரிகளாக இருக்கும் போது ஆண்டவரே எங்களை அழைத்தது மட்டும் இல்லை, எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கினீரே ஆண்டவரே, எங்களை நீதிமான்கள் ஆக்கினீரே ஆண்டவரே, எங்களை பிரித்தெடுத்தீரே ஆண்டவரே, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீர், பிரதிஷ்டை பண்ணி விட்டீரே ஆண்டவரே. அதன் மூலமாக இன்றை வரைக்கும் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு ஒரு வல்லமை பாய்ந்து செல்லும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தத்தில் வளர நீர் உதவுவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களோட இருக்குது என்று நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை நாங்கள் சரியாய் நினைவு கூறும்படி, மறக்காமல் நினைவு கூறும்படி எங்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த சத்தியத்தில் வழி நடத்துவீராக ஆண்டவரே. எங்களை உம்மண்டை தொடர்ந்து இன்னும் அதிகமாய் அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு ஏவுவீராக, உதவுவீராக ஆண்டவரே. கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய ஆவி, எங்களுடைய வேலை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய ஒவ்வொரு செயல், எங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உம்முடையது ஆண்டவரே, உமக்கு சொந்தம். அப்படி தான் இருக்க வேண்டும். அதை நாங்கள் இன்னும் உமக்கு சொந்தமாக ஆக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தத்தில் வளர விரும்புகிறோம் ஆண்டவரே. அன்பில், மன்னிக்கிறதுல, பாவத்தை மேற்கொள்றதில் இன்னும் அதிகமாய் நாங்கள் முன்னேற விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்படியே எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் முன்னேறியே ஆகுவோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் எங்களுடைய வாழ்க்கை மூலமாக, எங்களுடைய பரிசுத்த வாழ்வு மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோட இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.